ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ரெசார்ட்டில் இருந்து ரெஸ்டாரண்ட்டே பசியில் வந்து ரெஸ்டாரண்ட்டே வருது. நம்ம ரெசார்ட்டில் இருந்து கிளம்பி நேரம் வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே வந்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குது என்னன்றதை வழக்கமாக வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி ரிவ்யூ பண்ணுவோம். ஏன் கீர்த்தி, நேற்று சாப்பிட்டது கியாமியா ரெஸ்டாரண்ட்டு, இன்றைக்கி தமிழ் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். Cloud9 Resorts Rooms and Cotton ரெஸ்டாரண்ட். கடை பேர் எதுவும் போடலையா? குயாமியான்னு எதுவும் பேர் போடலை. இந்த கடைக்கு நீ ஒரு பேர் வை. அதுதான் போட்டிருக்காங்களே, Cloud9 Resorts Room and Cottageன்னு. அது Cloud9 ரெசார்ட் ரெஸ்டாரண்ட்னு மட்டும் தானே போட்டிருக்காங்க. ஓ, அதோட ரெஸ்டாரண்ட். ஓ, அப்போ Cloud9 தான் பேரா? இங்கிலீஷில் பேர் வச்சா நமக்கு பிடிக்காதுல்ல, அதனால தமிழில் ஒரு பேர் வை. மேகம் 9. மேகம் 9ஆ? 9 மேகம் தான் இருக்கு, நிறைய மேகம் இருக்கு. நீ என்ன மேகம் 9? நல்லா இல்லை. ஜோக் இல்லையா? இவர் வியூ செம்மையா இருக்கு பாருங்க. வாவ் அப்படின்னு இருக்குல்ல. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி என்னை திட்டாங்க, ரொம்ப ஓவரா பண்றேன் அப்படின்னு திட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் எதுவுமே பேச போறது இல்லை, நான் அமைதியாவே இருக்கேன். நீ எப்படி வேணாரு வீடியோ ஒழுங்காடு. பாத்தீங்களா? இதுதான் நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஜாபை நான் இன்னையோட நாளைக்கு போய் ரிசைன் பண்றேன். நாளைக்கு எப்படி அவங்க வந்து போறாங்கன்னு நான் சோறு கிடைக்காது. பரவாயில்ல. பொல்லாத முதலாளிகளா இவங்க 5-6 கப்பல் வச்சிருக்காங்க. சரி வா. சரி, நீ கோச்சிக்கிட்டியா? ஆமா. சரி கோச்சிக்க வா. கோச்சிக்கிட்டா நாங்க போன் அப்படி இங்கே ரிசைன் பண்ணிட்டு போறேன். வா. சொல்றா கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுங்க கோச்சு. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், தோசை, பூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பொங்கல் எப்படி கீர்த்தி இருக்கு? பொங்கல் வந்து சொல்ற அளவுக்குலாம் இல்லை. அதுல என்னன்னா, நம்ம ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நெய் போட்டு நல்லா பண்ணுவாங்களா, சாப்பிடும் போதே வந்து அப்படியே பழுக்குன்னு உள்ள கொடி போயிடும். இது வந்து அந்த சாப்பாடு நல்லா குழஞ்சு போயிருக்கு. அதனால அது பாக்குறதுக்கு வெளியில பார்க்க அப்படி தெரியுது. பட் ஆனா வந்து நெய் வந்து அவ்வளவா இல்லை. அதில் போட்டிருக்க அந்த ஜீரகம், மிளகு, அதோட டேஸ்ட்லாம் வந்து நல்லாவே தெரியுது. அதோட ஸ்மெல்லுமே நல்லா வருது. ஜீரகத்தோட ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. டேஸ்ட் அது என்ன சொல்றது, ஸ்மெல் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கும். நல்ல மனமா அதை சாப்பிடும்போது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே எனக்கு பிடிக்காத மாதிரி தான். ஒரு 10க்கு 2 மார்க்ஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான். A few hours later. Why black? Sham black. பூரி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. கிழங்கு சுத்தமாக சூடே கிடையாது. சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, கிழங்கு பழசு மாதிரி இருக்குது. பூரி மட்டும்தான் இப்போ போட்டிருக்காங்க. கிழங்கு வந்து நேற்று வச்சதா இல்லை எப்போ வச்சதுன்னு தெரியல, சுத்தமாக சூடே இல்லை. சூடா என்னையா இருக்கு? சூடா அடுப்புல நெருப்பு தான் இருக்கு. நல்ல விலைக்கு கிழங்கு உள்ளே வச்சுருந்தா சாப்பிட்ருக்கவே முடியாது. இன்னொரு பூரி பார்த்தீங்கன்னா கறி போன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்துட்டு டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது கரெக்டு தான். நான் கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்கணும். நேற்று போனது உண்மையிலே நல்லா இருந்துச்சு, நேற்று போனது ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் ரேட் அதிகம், இது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. பட் நாட் ஒர்த் ஃபார் மணி. இது கொண்டாடி மாதிரி சரியா சமைச்சு போடுறாங்கன்னு நான் அண்ணன் தம்பி 2 பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூக்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்கத்தை கட்டுறதுக்கு பில்லு போடாம என்ன பண்ணுவாங்களா? ரேட்டு தான் கம்மியாக இருக்கும். இந்த ரோட்டு கடையில் கூட இதோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த வியூவை பார்த்து மயங்கி வந்துட்டோம். சுமாராக தான் இருக்கும், ரொம்ப சுமாராக தான் இருக்கும். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகிறோம்னு சொன்னோம்ல, சாப்பாடு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பெருசாக டேஸ்ட் எதிர்பார்க்க முடியல. நேற்று மத்தியானம் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஒஸ்ட்டு, ஆனால் பில்லு ரொம்ப லோ தான். 380 ரூபா தான் வந்துச்சு பில்லு லோ. ஆனால் சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை. நேற்று மத்தியானம் சாப்பிட்டது நல்லா இருந்தது, நேற்று நைட்டு சாப்பிட்டது வீட்டில் அங்கே சாப்பிட்டது நல்லா இருந்தது. அதுக்கு வந்து நியாயமான ரேட்டு தான் போட்டாங்க. ஒரு 700 கிட்ட வந்துச்சு 7-8 பேருக்கு. நல்லா தான் இருந்துச்சு அதுவும். ஹலோ ட்ராவலர்ஸ், எப்படியோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்மளோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து பூம்பாறை முருகன் கோவில் தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவ் எல்லா இடத்துக்குமே போவோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு.
போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா பழனி வியூ பாயிண்ட்னு ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அங்கேருந்து வந்து ஆக்சுவலாக பழனி மலை தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. தெரியுதா பழனி? அது நல்லவங்க கண்ணுக்கு தெரியுமா? தெரியுதா? எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா? சும்மா நானும் அண்ணன்ட்ட விளையாண்டுட்டு இருந்தேன், எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே தெரியலைங்க. அந்த கிளவுட்ஸ் எல்லாம் வேற வந்து மறைச்சிருச்சு, அதனால சுத்தமாகவே தெரியல. நாங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம், சரி தெரியுதா பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது தெரியுற மாதிரியே இல்லை, க்ளவுட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து மறைச்சிருச்சு. இங்கே தான் வந்து பழனி மலை வந்து தெரியுமா? என் கண்ணுக்கு தெரியுது. அது நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா? உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? தெரியல. நல்லவங்க கண்ணுக்கு தான் தெரியுமா? அப்போ நீங்கள் கேட்டவங்க தான் உங்களுக்கு தெரியல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தவங்க, தெரியல. அந்த க்ளவுட்ஸும் வந்து மூவ் ஆகுற மாதிரியே தெரியல. சரி நம்மளும் பூம்பாறை முருகன் கோவிலுக்கு போகணும், தரிசனம் பண்ணணும். நம்ம போகிற டயத்துக்கு வந்து நட சாத்திட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. லைட்டாக அப்படியே வந்து சாரல் மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே போனோம் கோவிலுக்கு போகும்போது. ஒரு வழியாக நம்ம வந்து பூம்பாறை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பழனியில் இருக்கிற மாதிரியே ஒரு நவபாசன சிலையை போகர் வந்து இந்த இடத்துலையுமே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து நவபாசன சிலை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்த குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூம்பாறையில் அமைஞ்சிருக்க இந்த முருகன் கோவில். இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ளே அந்த சிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே யாரும் போகிறது கிடையாது, அப்படி போனாலும் திரும்பி வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையுமே சொல்கிறாங்க. ஆமாங்க, இங்கே இருக்க சிலையும் போகர் செஞ்சது தான். பழனியில் இருக்கிற சிலையும் இங்கே இருக்க சிலையும் போகர் செஞ்சது தானா. போகர் சித்தரால் தசபாசானத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. நவபாசனம், தவபாசனம். நவபாசனம் அப்படிங்கிறது, நவங்கிறது 9, பாசனம்ங்கிறது விஷம். 9 விஷத்தன்மைகள் கொண்ட தாவரங்களை பதப்படுத்தி அதோட வேதியியல் கூட்டு சேர்க்கை மூலமாக வந்து அதை வந்து நோய் தீர்க்கிற மருந்தாக மாற்றிருக்காரு போகர். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு முருகன் சிலையாகவும் வடிவமைச்சிருக்காரு. இந்த கோவிலில் இருக்க முருகன் சிலை வந்து தசபாசானம் அப்படின்னு சொல்கிறாங்க. தசை அப்படிங்கிறது வந்து 10 குறிக்குது. ஸோ இது வந்து 10 மூலிகைகளை சேர்ந்து செய்யப்பட்ட சிலை அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே வந்து இந்து கோயில், சுற்றி மலை, அங்கே முஸ்லீம் தர்கா. எப்படி ஒரு மத ஒற்றுமை வந்து இங்கே தோன்றுது பாரு. லைனு பயங்கர பெருசாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல சாமி பார்க்க. 2800 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த போகர் சித்தர் இந்த மாதிரி 9 விஷத்தன்மைகள் கொண்ட தாவரத்தை நோய் தீர்க்கும் மருந்தாக மாற்றியது மட்டும் இல்லாமல் ஒரு சிலையாக வடிவமைச்சிருக்காரு. அதுக்கான காரணத்தை நம்ம ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். கொடைக்கானல் வந்துட்டு கேரட் டேஸ்ட் பார்க்காம போனால் எப்படி இங்கே பாருங்க, அப்படியே பிடுங்கி அந்த இலை வந்து அப்படியே இருக்குன்னா கொஞ்சம் கூட வந்து அந்த இலை காயவே இல்லை. எப்போக்கா பிடுங்கினது பாரு, காலையில் பிடுங்கினது கேரட் வந்து இது 50 ரூபா சொல்கிறாங்க. எடுத்துக்கிறேங்க்கா, ஒன்று எடுத்துக்கிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீ இது மாதிரி கட் பண்ணி சாப்பிட்ருக்கியா கீர்த்தி? இல்லை, நம்ம சைஸுக்கு நம்ம சின்னமாகவே எடுப்போம். எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா கூலிங்காக இருக்குங்களா? அப்படியே நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே வாஷ் பண்ணி வச்சாங்கன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த பச்சை வாசனை அப்படியே அடிக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நம்ம இதில் வாங்கிட்டு வர கேரட் எப்படி தான் இருக்கும், இப்படி கடிச்சோம்னா அந்த டொக்கு சவுண்ட்லாம் இருக்காது, கொஞ்சம் வதக்குன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நல்லா இருக்கு. டேஸ்ட் செம்மையாக இருக்கு. கேரட் தானே நான் சொல்றது, நம்ம ஊரில் வாங்கி நீங்கள் கடிச்சு பாருங்களேன், வதக்குன்னு ஆகிடும். இது வந்து டக்குன்னு நல்லா. இது வந்து எதனால இந்த டேஸ்ட் வருது அப்படின்னா, பிடிங்கணுன்னு சாப்பிட்றோம். காலையில் பிடிங்க. இப்போ நம்ம ஊருக்கு வர்றதுக்கு இப்போ இன்னைக்கு பிடுங்கினாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 3 நாளாவது ஆகும் நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கு. மஸ்ட் ட்ரை தான் இதெல்லாம். அதாவது எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம டேஸ்டாக இருக்குது. கீர்த்தி கடிக்க முடியாமல் கடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த பல்ல வச்சுக்கிட்டு. கேரட்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு, இளநீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அடிக்கிற குளிர்ல இளநீ குடிச்சிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. இளநீ டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு.